வணக்கம் மக்களே. இன்றைக்கி விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா எறா குழம்பும் எறா வறுவலும். இந்த ஒலை வச்சு அரிசி போட்டேன், பக்கத்தில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்தது எல்லாம் காமிச்சேன். இப்போ வானலில் கருவேப்பிலை போட்டு பூண்டு போட்டு வெங்காயம் போட்டுட்டேன். நல்லா வதக்கணும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எறா 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். கடல் எறா தான், பார்த்தாலே தெரியும். ஆற்று எறா இந்த எறா எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நடுவில் கத்தி வச்சு எடுத்துகிட்டு அந்த குடலை எடுத்துடணும். எடுத்துகிட்டு 1.5 கிலோவு நானே தான் க்ளீன் பண்ணேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் கடல் எறா. இப்போ ஆற்று எறாவும் நல்லாயிருக்கும். குளத்து எறாவில் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ வெட்டி போடுவாங்க, அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கடல் எறா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வெறும் சதையாக இருக்கும், இதில் சதைலாம் அவ்வளோவா இருக்காது. டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ தக்காளி போட்டுக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடணும். பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள், குழ குழன்னு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதங்கிட்டு மேலே பாருங்கள் அந்த எண்ணெய் வரும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து கெட்டியாக ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கெட்டியானவுடனே எறாவை போட்டுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுக்கிறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி குழம்பு கொதிச்சுட்டே இருக்கட்டும். அந்த தலையெல்லாம் தூக்கி போட வேணாம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வெள்ளை துணி வச்சு அதுக்குள்ளே போட்டு நல்லா முடிச்சு போட்டு இடித்து அதனுடைய சாறை கொஞ்சம் குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது பாருங்கள், அப்படியே வச்சு இடிக்க வேண்டியதான். இடித்து அதை அப்படியே வடிகட்டிடணும். மற்ற இதில் வடிகட்ட வேணாம், துணியில் வடிகட்டினா தான் அந்த ஓடு இதெல்லாம் இறங்காது. அங்கே பாருங்கள் வடிகட்டும் போது எப்படி இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம்னா மறுபடியும் வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. இப்போ எறா போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எறா போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா வேகிற வரைக்கும். அந்த தண்ணி மறுபடியும் வடிகட்டிடுங்க. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கெட்டியாயிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வறுக்கிறதுக்கு எறா போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம், மேலே வாசனையாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு, ஒரு ஈடு வெந்துருச்சு. இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வடிகட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், கொஞ்சம் குழி வானலாக வச்சுக்கிட்டா. மறுபடியும் 2வது தடவை போட்டு எடுத்துக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தட்டில் ரெடி பண்ணி போட்டேன். சுட சுட சாதம், குழம்பு ஊற்றிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னா நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.